நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது 100 ரூபாய்க்கும் குறைவான ஒரு அருமையான பங்கு. நல்ல விலை குறைவுல இருக்கு. அதுவும் நீண்ட கால முதலீட்டுக்கு ஏற்ற பங்குகள். ஒரு 4 பங்குகளை பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பங்குகள் இப்ப விலை குறைவா இருந்தாலும் ஒரு நீண்ட கால முதலீட்டு அடிப்படையில ஒரு மிகப்பெரிய லாபம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அந்த அளவுக்கு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான பங்குகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அருமையான பங்குகள். இதுல எந்த ஒரு 4 பங்குகளுமே உங்களோட போர்ட்போலியோல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு அனலைஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதுல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அது மட்டும் இல்லை, நானும் செபி ரிஜிஸ்டர்ட் ப்ரொவைடர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதாலும் ட்ரேட் பண்ணதாலும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசருக்கான கன்சல்ட் பண்ணுங்க. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற என்ன பங்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெமன் ட்ரீ ஹோட்டல். இப்போ மார்ச்ல பாத்தீங்கன்னா நமக்கு லீவு. அது மட்டும் இல்லை, சுற்றுலாத்துறையில் இப்போ நிறைய இந்த பட்ஜெட்டில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஒரு டயர் 2 சிட்டிஸை தேர்ந்தெடுத்து அதில் நிறைய சுற்றுலாத்துறைக்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறதா வந்து பட்ஜெட்லேயே வந்து நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இல்லை, முக்கியமான இந்த மிக குறைவான விலையில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸும் ஒன்று. அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ், அது கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இந்தியன் ஹோட்டல்ஸை கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள்ன்றனால லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். நம்ம இந்தியன் ஹோட்டல்ஸை பற்றியும் தனியாக ஒரு தடவை அனலைஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 78 ரூபாய் 75 பைசா. சரிங்களா? இப்போ 6238 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய பங்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஈரானியருக்கு 157% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா போன 2021-22 கன்சிடர் பண்ணும்போது மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்ச ஒரு துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஏன்னா இந்த கொரோனால அதிகபட்சமாக ஒரு பெரிய மாற்றினது இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதனால பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி பயங்கரமாக டபுள் டிஜிட்டில் காமிக்கிறாங்க. ட்ரிபிள் டிஜிட் வரைக்கும் ஈரானியருக்கு இருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் உயர்ந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இதோட லோவும் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் இந்த 75 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ராவல், 78 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல கரெக்ஷனை நோக்கி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிரேக் அவுட்லேயும் இருக்கு. இது என்ட்ரி பாயிண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்ட்ரி கொடுங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 75 ரூபாயில் வாங்கினீங்கன்னா இன்னொரு 3 ரூபாய் இறங்கும் போது வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். நான் வேணால் உங்களுக்கு இதில் ஒரு மார்க்கிங் கூட நான் உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். 75 ரூபாய் அப்படிங்கிற விலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான விலை. இன்னும் இது எங்கே போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே 75 ரூபாய் அந்த ரேஞ்சில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாக் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அந்த 102 ரூபாய்ங்கிற விலையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இதை தாண்டி கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிங்கிள் ஸ்டாக்காக பை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதனால் பெரிய ஹியூஜ் வேல்யூமில் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான ஒரு வழிமுறையாக இருக்கும், ஒரு எஸ்ஐபி மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நியூவாக எஃப்ஐஐஸும் இதிலேருந்து கொஞ்சம் டிக்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக நல்லாவே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் ஒன்றும் விட்டுட்டு மொத்தமாலாம் கொடுத்துட்டு போகல, 0.1% கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸு 6 to 7% நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டிங் பாருங்க, எஸ்பிஐ அண்ட் நெமுரா இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃப்ராங்க்லின் இந்தியா குரூப்ஸ், இவங்க எல்லாருமே இந்த இதில் ஹோல்டிங்ஸ் மிகப்பெரிய அளவில் வச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 66%, 3 வருஷத்துக்கு வந்து 40% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக குறைஞ்சி தான் இருக்கும். அது நான் ஏற்கனவே காரணங்களை சொல்லிட்டேன். இன்னுமே அந்த இந்த இயருக்கு மேலே வரதை பற்றி நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் கொஞ்சம் பிளட்ஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 11.88% வரைக்கும் இதில் பிளட்ஜ் இருக்குது. ஸோ ஆனால் இது கொஞ்சம் வெளியில் வந்துடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு கடன் வாங்கியிருக்காங்க. அதனால் அது மட்டும் இல்லை, எஃப்ஐஎஸ் கையில் 26.81% மேலேயும், டிஐ கையில் 10% மேலேயும் அவங்களோட ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க.
இப்போது நியூவாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 16 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து வெளியில் போயிருக்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வெயிட்டான ஸ்டாக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எல்லாரோட பார்வையும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மேலே தான் இருக்குது. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட இன்றைய விலை பார்த்தீங்கன்னா 57 ரூபாய் 25 பைசா. 57 ரூபாய் 25 பைசா. இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35,716 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய பங்கு. இன்னொரு விஷயம், இதோட புக் வேல்யூ பர் ஷேர் 30 ரூபாய். ஸோ இது கொஞ்சம் நியரில் தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஏர்னிங் பர் ஷேர் 3 ரூபாய் 25 பைசா. ஏர்னிங் பிபிஎஸ் லோ 28 ரூபாலேருந்து 64 ரூபா வரைக்கும் போயினாலும் இப்போதைக்கு 57 ரூபாவில் தான் இருக்குது. இப்போவும் இந்த ஸ்டாக்கு இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் 55 ரூபாய் அப்படிங்கிற விலையில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 55 ரூபாய் கிடச்சிதுன்னா தாராளமாக இன்னொரு 2 ரூபாய் 3 ரூபாய் கூட குறையட்டும். இந்த 52 ரூபாய் கூட அந்த ரேஞ்சில் பை பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு 52 ரூபாயில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் வாங்கணும். இப்போ வாங்கின உடனே நான் வீடியோ போட்ட உடனே அதை வாங்குங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பங்குகளை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக். ஏன்னா எஃப்ஐஐஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, மியூச்சுவல் இந்த ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஐசிஐசிஐ குரூப் கையில் 3.2%, ஐடிஎஃப்சி குரூப் கையில் 36% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. இந்த ஒரு டிப்பில் இந்த இப்போ இருக்கிற வகையிலேருந்து ஒரு நல்ல டிப்பில் கிடைச்சா கூட இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அதனால் அருமையான பங்கு தான். 19% மேலே எஃப்ஐஎஸ் கையிலையும் 13% மேலே டிஐஎஸ் கையிலையும் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து கண்டிப்பாக லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதர்சன் சுமி. மதர்சன் சுமியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து இப்போ தான் நேம் மாற்றிருக்காங்க, சம்வர்தனா மதர்சன் சுமின்னு. நான் ஆல்ரெடி வந்து எம் சுமின்னு ஒன்று இருக்குது, மதர்சன் ஒயரிங்னு சொல்லி ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க. அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி டிமெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இந்த மதர்சன் சுமி அப்படின்னு சமவர்தனா மதர்சன் அப்படிங்கிற இந்த நேமில் இருக்கக்கூடிய இந்த பங்கு ஒரு நல்ல பங்கு. அந்த ஸ்டாக் அப்போ வேஸ்டாக சார்னா அதுவும் நல்ல ஸ்டாக் தான். ரெண்டுமே ஒன்று தான். அது ஒயரிங்ஸை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. இவங்க ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு முன்னணியான ஆட்டோ ஆக்சிலரி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம். ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்மில் மிகப்பெரிய அளவில் இன்னும் வந்து சொல்லப்போனால் ஒரு 250 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நீண்ட கால அடிப்படையில். இந்த பங்கையும் கண்டிப்பாக இந்த 4 பங்குகளும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டிய பங்குகள். இதோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் 7.8%லேருந்து 8.90% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 3.89% வரைக்கும் ஐசிஐசிஐ குரூப் இந்த ஸ்டேக்கை ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பைபர்கேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு ரொம்ப மைனஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் மறுபடியும் ஏறும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. எம்கே குளோபல் 97 ரூபீஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எஃப்ஐஎஸ் கையில் 8.27%, டிஐஎஸ் கையில் 12.01% ஸ்டேக்ஸ் கையில் வச்சுருக்காங்க. இதில் 1.12% மட்டும்தான் பிளட்ஜில் இருக்குது. ஸோ ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஒன்றும் பெரிய கவலை இல்லை, பயம்லாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 54,211 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய பங்கு தான். அதனால் அடுத்த ஒரு பங்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம். இந்த அலுமினியத்தோட தேவைகள் வந்து நால்கோன்னு சொல்லக்கூடிய இந்த அலுமினியத்தோட தேவைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டாக்கை ஒப்போ டிப்பானாலும் சரி, இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 75 ரூபாய் அந்த விலையில் கிடைச்சா இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுங்கள். இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 14,445 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன். இது 78 ரூபாய். இதோட புக் வேல்யூ 68 ரூபாய். பார்த்துக்கோங்க, 66 ரூபாயிலேருந்து இதோட ஹை 132 ரூபாய். ஸோ இந்த டிப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் பக்காவான ஒரு ஸ்டாக்கு. ஏன்னா அலுமினியம் வந்து நேஷனல் அலுமினியம் இது ஒரு முக்கியமான பங்கு. அலுமினியத்தோட தேவைகள் அதிகரிக்க இந்த பங்குகளோட விலையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 92.77% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்த குவார்ட்டரில் இவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து டவுனில் இருக்குது. அதனால் ஸ்டாக் கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் கொஞ்சம் பை பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்களும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்டாக்ல வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2022 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 14,180 கோடி அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒன்றும் பிளச்சு ஒன்றும் இல்லை. எஃப்ஐஎஸ் கையில் பாருங்கள் 15.05%, டிஏஎஸ் கையில் 12.49% ஆஃப் ஸ்டேக்ஸும் கையில் இருக்குது. இப்போ எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இதில் செல்லிங் நிறைய பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த ஸ்டாக் கொஞ்சம் கீழே போகுது. மறுபடியும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மேலே போகிறது காலம் கண்டிப்பாக அருகிலேயே இருக்குது. மெட்டல் செக்டாரும் இந்த கடந்த ஒரு 2-3 நாளாகவே ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் ஏற்றம் கொடுக்கல. அதனால இந்த ஸ்டாக் கீழே போகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். எஃப்ஐஎஸோட ஹியூஜ் செல்லிங் நடந்துட்டு இருக்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்க. இந்த 4 பங்குகளையுமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்போ கண்டிப்பாக வராது. பக்காவான 4 ஸ்டாக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 4 பங்குகளும் முக்கியமான பங்குகள் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். நன்றி.